சிம்பிளா ஈஸியா 10 நிமிஷத்துல மாங்காய் முருங்கை சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸ், சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஈவன் நீங்க பொங்கல், ரவை உப்புமா கூட இது வந்து சாப்பிடலாம். சேமியாக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். அதனோட நாரெல்லாம் எடுத்துட்டு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பச்சை மாங்காய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் எடுத்துக்கலாம். அதையும் நீங்கள் ரஃபாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஷேப்பெல்லாம் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது எல்லாமே வந்து தெரியாது, அதாவது ஷேப்பெல்லாம். அதனால் நீங்கள் ரஃபாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இதுலேயே வெங்காயம், தக்காளி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஓப்பன் பேன் மெத்தடில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் மசூர் தால், மூங் தால் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம். இப்போ நம்ம தக்காளி, ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயப்பொடி போடணும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே நான் வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கேன். அதை தான் வந்து நான் அடுத்தது ஆட் பண்ண போகிறேன். இப்போது கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுலேயே என்னென்ன காய்கறிகள் போடலாம் அப்படின்னா முள்ளங்கி நல்லாயிருக்கும். முள்ளங்கிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட், பீன்ஸ் போடலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், நூல்கல் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா வந்து உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் நான் போட்டிருக்கேன். இதுக்கு சீமை கத்திரிக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா நூக்கல், சீமை கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து சாம்பாரோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி வரும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஓப்பனில் தான் வைக்க போகிறோம். நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். குக்கர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விசில் விட்டால் போதும். ரொம்ப விட்டீங்க அப்படின்னா மசிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போது இதில் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள்லாம் போடுவோம். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, கறிவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். வரமிளகாய் மட்டும் நான் போட்டு அரைக்கல, நீங்கள் அரைச்சிக்கலாம் சாம்பார் பொடியில். இப்போ வேக வச்ச பருப்பு, அதாவது துவரம்பருப்பு, தேவையான அளவு ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அந்த சாம்பார் கெட்டு போகாது. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டுமே சேர்ந்து வேகணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. புளி, கிட்டத்தட்ட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷமாக. அதையும் கரைச்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான். ஃபைனலாக வெல்லம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா 10 மினிட்ஸ், இதுனா வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது.